சமீபத்துல பொதுமக்களை நாயோட ஒப்பிட்டு மிகப்பெரிய சர்ச்சையில லாரன்ஸ் அவர்கள் சிக்கியிருந்தாரு. அதற்கான விளக்கமும் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மீண்டும் ஒரு விளக்க வீடியோ போட்டிருக்காரு. இந்த வீடியோ பொறுத்தவரையுமே நான் அப்படிலாம் பேசவே இல்லை, அரசியல் பின்புலத்துல யார் இருக்காங்க, நான் அரசியல் வருவதற்கான முக்கியமான நோக்கமே இதுதான், தாவேக்கா கூட போக போறேனா இல்லையா, திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல நிற்பதற்கான சில பேச்சுகள்லாம் போயிட்டு இருக்கு, நான் இடைத்தேர்தல நிக்க போறேனா இல்லையா தொடர்பான பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காரு. இறுதியா பார்த்தோம்னா மக்கள் கிட்ட ஒரு கோரிக்கையோட அந்த வீடியோ முடிச்சிருக்காரு. இந்த பதிவுல அந்த வீடியோல லாரன்ஸ் பேசுறதுக்கு பின் உள்ள மறைமுகமான செய்திகளை பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். லாரன்ஸ் வெளியிட்டுள்ள இந்த 17 நிமிஷம் வீடியோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பொதுமக்களோட நாயோட ஒப்பிட்டு சில சர்ச்சையில் நான் சிக்கிட்டேன், தயவு செஞ்சு இதை நீங்கள் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பெரிய விஷயமா ஆக்காதீங்க, நான் பேசுனது தப்புன்னு அவர் சொல்லலை, இதை பற்றியே பேசாதீங்கன்னு சொல்லி மக்களிடையே ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு நான் நல்லவர் தான், நான் அப்படி பேசவே இல்லை அப்படின்னு மக்களை புரிய வைக்கக்கூடிய விதமாக தான் இந்த வீடியோ என்பது இருந்துச்சு. சரி, இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அதை பற்றின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அன்னைக்கு மேடையில் என்ன பேசாமல் பார்த்தே ஆகணும். விஜய் அவரோட ஆட்சி எப்படி இருக்கு, சில குறைகள்லாம் பேசுறாங்களே அப்படின்ற கேள்விகளை முன்னெடுத்து வைக்கும் போது அதுக்கான உவமையா அவர் என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக நம்ம ஒரு ஏரியாவில் போய் ஒரு வீடு வாடகைக்கு போகிறோம்னா அந்த இடத்துல வந்து நாய்கள் தெருநாய்கள்லாம் இருக்கும். ஸோ நம்ம புதுசாக போகும்போது நம்ம பார்த்து குறைக்க தான் செய்யும். நம்ம அதுக்கப்புறம் பிஸ்கெட் போட ஆரம்பிப்போம். அப்புறம் என்ன, சில நாய்களுக்கு வந்து நான்வெஜ் தேவைப்படும், சில நாய்க்கு வந்து வெஜ்ஜு தேவைப்படும். அதனால இந்த நாய்களுக்குலாம் என்ன வேணுமோ அதை பார்த்து பார்த்து செஞ்சு அப்புறமா அது நம்ம கூட பழக ஆரம்பிச்சிடும், நம்மளை பார்த்து குறைக்க ஆரம்பிக்காது அப்படின்னு சொல்றாரு. இந்த கேள்விக்கு இந்த ஓமை எதற்காகனா, இன்னைக்கு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காரு, நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக இல்லை நல்லதும் செய்ய முடியாது. ஒரு பொதுமக்களுக்கும் ஏழைகளுக்கு என்ன வேணும், பணக்காரர்களுக்கு என்ன வேணும், முதலாளிக்கு என்ன வேணும், இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவரால் செய்ய முடியும். ஸோ பொதுமக்களையும் நாய்களையும் ஒப்பிட்டு அவர் பேசியிருக்காரு. இந்த கருத்துக்கு எப்படி முட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஓமைக்குமே ஒரு வரம்பு என்பது இருக்கு. இப்போ நான் இப்படி கேட்குறாங்களே, அது ஒரு நன்றி உள்ள விலங்கு தானே, எதற்காக இப்படி பேசினா ஒரு சர்ச்சையாக நீங்கள் மாற்றுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்கள நோக்கிய ஒரு கேள்வியை நான் கேட்குறேன். இப்போ தமிழ்நாட்டு அளவில் ஒரு மிக சிறந்த ஒரு தலைவர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நான் யாரையும் தனிப்பட்டு குறிப்பிட்டு சொல்லலை, அந்த தலைவர் இருக்கிறாரு, அவர் ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறாருன்னு சொல்லி நான் நேரடியாக அந்த தலைவரை பார்த்து அவர் ஒரு நாய் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒத்துப்பாங்களா? அப்போது என்னென்ன விஷயங்களுக்கு எந்த உமையை பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு வரம்பு, ஒரு விதிமுறை என்பது இருக்கு. அதை மீறி செயல்பட்டிருக்காரு லாரன்ஸ் அவர்கள். இப்போ கூட ஒன்றும் குறைஞ்சு போல. நான் தவறு செய்வது என்பது மனிதர்களோட இயல்பு. டப்புனு மேடை ஏறி பேசும்போது பல்வேறு விஷயங்களை அனுபவம் இல்லாதவங்க பேசிடுவாங்க. நீங்க பேசிட்டீங்க, அது வந்து சர்ச்சையா மாறிடுச்சு, அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுறதா, இந்த மன்னிப்பு கேட்டு ஒரு விளக்க வீடியோவா நான் அப்படி பேசவே இல்லைன்னு சொல்லி சொல்றதை விட பேசிட்டா மன்னிச்சிடுங்கன்னு சொல்லியிருந்தா கூட இந்த விஷயம் அவ்வளோ இதுவாக பேசப்படாது. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படிலாம் பேசவே இல்லை, நான் எவ்வளோ பெரிய ஒரு மகான் தெரியுமா, நான் எத்தனை பேரோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு வீடியோவில் எப்பவும் போல ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு நபரை கொண்டு வந்து பார்த்துக்கோங்க, இவர் வாழ்க்கையை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் மேலே கொண்டு வந்திருக்கேன், அதனால இப்படிலாம் பண்ணுற நானா மக்கள் அப்படி பேச போகிறேன் அப்படின்ட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாரு. அவர் நல்லது செய்கிறாரு, மக்களுக்கு உதவுறாரு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, அவர் செஞ்சுட்டு தான் இருக்காரு. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, நான் அந்த தவறை செய்யலை, உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா அது வந்து ஆமாவா இல்லையா, அதை நீங்கள் வருந்துறீங்களா இல்லையா, இல்லை அதை நிராகரிக்கிறீங்களா இல்லை அதை நிராகரிக்கிறீங்களா, அது உங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயம், அதை நீங்கள் சிங்கிளாக தான் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்லவர், நீங்கள் ஒரு மகான்னு சொல்லி காமிக்கிறதுக்காக மாற்றுத்திறனாளிகளை நீங்கள் வீடியோவில் பயன்படுத்தியது என்பது நிச்சயமாக கண்டனத்துக்குரியது. அந்த வீடியோவில் பல விஷயங்களை பேசுகிறாரு. அவர் ஆரம்பத்தில் எப்படி என்கிட்ட வந்து சேர்ந்தாரு, அப்புறம் அவர் ரூமில் மாத்துறேன்னு சொல்ல கீழேருந்து மேல் ரூமுக்கு மாற்றினாங்களாம் அவரை, அப்போ அவர் வந்து கிட்டத்தட்ட கழுத்தெல்லாம் அறுத்து விட்டார் அப்படின்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து வெளிப்படையாக பேசுகிறாரு. மாற்றுத்திறனாளிகளோட இயலாமையை அவர் பயன்படுத்தி கொள்கிறாரு. இதெல்லாம் வீடியோவில் சொல்லணும் அப்படின்ற கட்டாயமே கிடையாது. ஆக நான் ரொம்ப நல்லவர், நான் நல்லது செய்கிறேன், நான் ஒரு கொடைவல்லன்னு சொல்லி பேசுறதெல்லாம் ஓகே, நியாயம் தான், நீங்கள் செய்கிறீங்க ஓகே. ஆனால் அதை நீங்கள் மாற்றுத்திறனாளிகள், பாதிக்கப்பட்டவர்கள், உதவி தேவைப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்களை கொண்டு வந்து பொதுமக்களிடையே நீங்கள் நிறுத்துவது என்பது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அந்த வீடியோவில் பேசுகிற நபரே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவர் கழுத்தில் பேண்டெல்லாம் போட்டிருக்காரு, அவரால் நிற்க முடியல, பேச முடியல. இப்படிப்பட்ட ஒரு நபரை கொண்டு வந்து ஒரு சிம்பதி பாலிடிக்ஸை பண்ணி நீங்கள் மக்களிடையே ஆதரவை திரட்டுவது என்பது ரொம்ப கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். அவர் எங்கெங்க ஆதரவு திரட்டினாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த வீடியோல அவரே சொல்றாரு, இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா ஆயிடுச்சு, எங்க அம்மா வந்து ரொம்ப அப்செட்ல இருக்காங்க, இதுனா அவங்க முன்னாடியே சொன்னாங்க அரசியலுக்கு போவாதன்னு சொன்னாங்க, நான் அதையும் தாண்டி வந்துட்டேன், இப்போ எங்க அம்மா வந்து என்னை திட்டிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு சொல்றேன் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, நான் இவ்வளோ நல்லவர், ஆனால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி நிறைய வீடியோ போடுங்க அப்படின்ற தகவலை தான் அவர் சொல்றாரு. இப்படி மாற்றுத்திறனாளிகளை பொது வழியில கொண்டு வந்து நான் நல்லவர் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி
மக்களிடையே ஆதரவை திரட்டி இருக்கிறார் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு போட்ட இந்த வீடியோல மெயின் பர்பஸாக இது இருந்துச்சு. அடுத்ததா பார்த்தோம்னா திருச்சி கிழக்குல நீங்க நிக்க போறீங்களா இல்லையா சில டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் அரசியலுக்கு வரவா வேணாமாலாம் நீங்க வீடியோ போட்டிருந்தீங்க. திருச்சி கிழக்குல நிக்க போறீங்களா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு என்ன சொல்றாருன்னா, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையுமே நான் அண்ணன் கூட சேர்ந்து களமிறங்கலாம் அப்படின்ற வாய்ப்புகள்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சு. ஆனா தாவேகா பொறுத்தவரையுமே இப்ப திடீர்னு கட்சிக்குள்ள போறேன். அங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா போஸ்டர் ஒட்டி பேனர் அடிச்சு நிறைய வந்து கட்சிக்காக விஜய்க்காக உழைச்ச நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய கனவு என்பது திருச்சி கிழக்கின் மீது இருக்கும். அதனால எதுவுமே பண்ணாத நான் எப்படி அங்க போய் நிற்க முடியும், அது தர்மம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இந்த தர்மம், இந்த நல்லதை செய் பலனை எதிர்பார்க்காது, இந்த பேச்சுக்கெல்லாம் எதன் மூலியமாக வருதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ தர்மம் கிடையாதுன்னு சொல்றாரு. இப்ப நம்மளோட கேள்வி என்னவாக இருக்குதுன்னா, இப்படி இப்போ இவ்வளோ நாளா கட்சியில உழைச்ச நபர்கள்லாம் இருக்கிறாங்க, திருச்சி கிழக்குல போய் இப்ப நம்ம நிற்பது என்பது தவறான ஒரு விஷயம், அது தர்மமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியுதுல. அதை அன்னைக்கு நீங்க வீடியோ போட்டு பேசுனீங்களே அப்போ உங்களுக்கு தெரியலையா? அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் திருச்சி கிழக்குல நிக்கலான்னு இருக்கேன், நீங்க விருப்பமா இல்லையா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு யூடியூப் சேனல்ல அடுத்து என்ன கண்டென்ட் பேசலாம் சொல்லி கீழே சொல்லுங்கன்னுவாங்களே, அந்த விதமான ஒரு பதில மக்களிடையே சொல்லிட்டு போயிருந்தாரு. இப்போ என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயங்கன்றாரு. அப்ப இது தப்பான விஷயம்னா அன்னைக்கு நீங்க கேட்டதும் தவறான ஒரு விஷயம். சரி, எதற்காக மக்கள் கிட்ட கேட்டீங்க? அரசியலுக்கு வரதுன்னா உள்ள வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி எடுத்து வச்சிருந்தாங்களே, அதற்கான பதில் என்ன சொல்றாருன்னா, ஆமாங்க மக்கள் கிட்ட கேட்டுதாங்க வரணும், ஏன்னா நான் மக்களால் தான் இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கேன், அதனால நான் மக்களிடையே கேட்டு வரணுன்ற மாதிரி சில தகவலை போட்டு உடைக்கிறாரு. அடுத்ததா பார்த்தோம்னா இவர் பேசுற தோணிகள் எல்லாமே வந்து இப்ப தாவேக்கா கூட அவர் போயிடுவாரா, ஏன்னா தாவேக்கால இருந்து லாரன்ஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு அந்த டிமாண்ட் என்பது இருக்கா, அவங்களை பொறுத்தவரையுமே அதிமுக கிட்ட இருந்து மற்ற கட்சிகள் கிட்ட இருந்து எப்படி எம்எல்ஏக்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், ஸோ அவங்களுக்கு இந்த தொகுதியில இப்படி ஒரு பிரபலத்தோட தேவை என்பது அவங்களுக்கு இல்லவே இல்லை. இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாய் அவரோட ஒப்பிட்டு சில விஷயங்கள் அவர் சர்ச்சையில் சிக்கியிருக்காரு. அதன் காரணமாக மீண்டும் சர்ச்சையில் உள்ள ஒரு நபரை கொண்டு வந்து நம்ம நிற்க வைக்கணுமா அப்படின்ற ஒரு யோசனையில தாவேக்கா மேபி இருந்திருக்கலாம். அதனால அவர் வந்து மீண்டும் கட்சிக்குள்ள இணையதுக்கான சில யோசனைகள்லாம் போயிட்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்க உண்மையிலே கட்சிக்குள்ள வரீங்கன்னா பாப்போங்க அப்படின்ற மாதிரி தகவலும் தாவேக்கா வசம் இருந்து போயிருக்கலாம். இப்படி ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா இந்த சர்ச்சையில சிக்கியதால எனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கெட்ட பேர் என்பது போகணும், அப்படி போனா மட்டும்தான் நான் மாதிரி தேர்தல் அரசியலுக்குள்ள போக முடியும் அப்படின்ற நிலைப்பாட்டை எடுக்கிறாரா லாரன்ஸ் அவர்கள்? இதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு கேள்வியாவே இருக்கு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து திருச்சி கிழக்குல தான் நிக்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனா நான் வேற தொகுதியில் நிக்க மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே, நான் படிப்படியாக வருவேன்னு சொல்றாரு. படிப்படியாக வருவேன்னு சொல்லும் போது தான் நம்மளுக்கு இன்னொரு சந்தேகமும் வருது, ஒருவேளை ஒரு அண்ணாமலை கூட போய் சேர்ந்து பாரா அப்படின்ற கேள்வி இங்க இருக்கு. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே அவர் பிஜேபி எதிர்க்க தயாராகவே இல்லை, ஒரு சனாதனவாதியாக தான் செயல்படுறாரு. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் படிப்படியாக வரங்கிறாரு. தாவேக்கால் எனக்கான மிகப்பெரிய டிமாண்ட் என்பது இப்போ என்னோட சர்ச்சை பேச்சாலே போயிடுச்சு, அதனால இப்போ நான் அண்ணாமலை கூட இயங்க போகிறாரா, ஒரு பேச்சுக்களும் தொடர்ந்து அது மாதிரி தான் இருக்கு, நான் வந்து படிப்படியாக உழைத்து வரணும் சொல்றாரு. அப்படி நான் தாவேக்கால போய் இணைந்தாலுமே நான் அடிப்படை உறுப்பினராக இருப்பேன், கட்சிக்காக நிறைய உழைப்புகளை போடுவேன், அதுக்கப்புறம் விஜய் அண்ணாவே பார்த்து எனக்கு பதவி கொடுப்பாரு அப்படின்ற தோணிலும் பேசுறாரு. அவர் பேச்சிலே நம்மளுக்கு பல்வேறு முரண்பாடுகள்லாம் தெரியுது. இப்போ நான் திருச்சி கிழக்குல நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, திருச்சி கிழக்குல நிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், நான் வேறு தொகுதியில் நிக்க மாட்டேன்னு சொன்னா அப்படின்ற கேள்வியிலும் முன்னெடுத்து வைக்கிறாரு. மறுபுறம் என்ன சொல்றாருன்னா, நான் எடுத்ததும் தேர்தலாம் சந்திக்க மாட்டேன், நான் படிப்படியாக வருவேன்னு சொல்றாரு. அவர் வெளியிட்ட வீடியோல பல்வேறு குழப்பங்கள்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றதை தாண்டி மெயின் பர்பஸ் ஆஃப் த வீடியோ என்ன இருந்துச்சுன்னா, திடீர்னு அவர் நல்ல ஒரு இமேஜ் இருந்த ஒரு மனுஷன் மீது நிறைய சர்ச்சைகள் எல்லாம் ஆரம்பிச்சுது. எல்லா ஜேர்னலிஸ்ட்டுமே எல்லா பத்திரிகையாளருமே ஒரு நெகட்டிவ் தாண்டி அவர் பண்ண விஷயத்த கண்டித்து நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அது அவரால் வந்து சகித்து கொள்ள முடியாத ஒரு நிலையாக அவர் இருக்கிறாரு. அதனால எனக்கு சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை வச்சு நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல, எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் கொடுத்துருந்தீங்களே அதே மறுபடியும் கொடுத்துருங்க, எனக்கு ஆதரவு தாங்கன்னு சொல்கிறது தான் அவரோட முதன்மையான ஒரு நோக்கமாக இன்னைக்கு இருந்துச்சு. அது என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து மற்றவங்க மாதிரி நான் அரசியலுக்கு வரணும்னு சொல்லி நான் நல்லது பண்ணல, நான் பல்வேறு நல்லதை பண்ணிட்டு நான் அவ்வளோ பேருக்கு வாழ்க்கை கொடுத்து வளர்த்தெடுத்து அப்புறமா தான் நான் அரசியலுக்குள்ளேயே வரேன், அதனால என் நோக்கம் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களோட நோக்கத்தை பற்றி யாருமே இப்போ சீண்டலை, உங்களோட முடிவுகள், நீங்கள் பேசக்கூடிய கருத்துக்கள், உங்கள் பின்புலத்தில் யார் இருக்கிறா, உங்களை யார் இயக்குறா, ஏன்னா நீங்கள் வெளிப்படையாக எந்த ஒரு விஷயத்தையுமே பேச மாட்டீங்க. தாவேக்காக்கு போகிறேன்னா இல்லையா, நான் எந்த ஒரு அடிப்படையில் வரேன்றதை தாண்டி ஒரு சிம்பத்தி பாலிடிக்ஸே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா எல்லா அரசியல்வாதியும் எடுக்கக்கூடிய இது ஒரு பிஜேபி ஸ்டைலில் இருக்குது, மகளிரை வச்சு ஒரு தாயை வச்சு ஒரு சிம்பத்தி பாலிடிக்ஸ் பண்ணுறது, இல்லைன்னா அவங்க செஞ்சிருக்கக்கூடிய நல்லதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணது, இந்த மாதிரியான ஒரு ஃபேமை தேடிக்கிறீங்களே, அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தில் மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா பல்வேறு கேள்விகள் அவரை சுற்றி இருந்துச்சு. திருச்சி கிழக்கில் நிற்க போறீங்களா இல்லையா, எதற்காக மக்கள்
மக்களை எப்படி ஒப்பிட்டு பேசுனீங்கன்னு சொல்லி அதற்கான ஒரு மேலோட்டமான விடைகளை அவர் சொல்லியிருந்தாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் தாவேக்கால இருந்து முன்னாடி இருந்த அந்த டிமாண்ட் என்பது லாரன்ஸ்க்கு இல்லை. அதன் வெளிப்பாடாக தான் சில பேச்சுக்கள் அவர் உணர்த்தி இருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம்.